எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். சரியா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். சரியா? கர்த்தர் சொல்றாரு, நம்ம நினைக்கிறோம் நம்ம இயேசுவை அறியாத குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறோம். அறியாத குடும்பத்தில் தான் இயேசுக்கும் நம்மளுக்கும் எந்தவித சம்மந்தமே கிடையாது. நம்ம அந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை தான் நம்ம பிறந்து வளர்ந்து எல்லாமே செஞ்சிருக்கோம், எல்லாமே நடந்திருக்கு. சரியா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அவ யாருமே இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில எப்போ வருவாரு என்பது தெரியாது. சரியா? தாயின் கருவுல நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, வயிற்றுல உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன்னு சொல்றாரு. அதான் கடவுள், அதான் கர்த்தர். சரியா? நம்ம கடவுளை தான் கும்பிட்டுருவோம். நம்மலாம் கும்பிடும்போது கடவுள் சொல்லுவோம். சரியா? ஆண்டவர் அறியதுக்கு முன்னாடி கடவுள் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் கர்த்தர். சரியா? ஏன்னா நம்ம அவர் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்திருக்கிறபடியால் நம்மளுக்கு நம்ம பாரம்பரியத்தில் வந்ததுனால தான் நம்மளுக்கு அது மட்டும் தான் தெரியும், இது எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிஞ்சவர் உருவாக்கும் முன்னே, அந்த கரு வயிற்றுல உருவாகும் முன்னே கர்த்தர் அந்த மனுஷனை பற்றி அறிந்திருப்பார். சரியா? இத்தனாவது வருஷத்துல இத்தனாவது தேதியில இவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் என்று நிச்சயத்து வச்சிருப்பாரு. நம்ம நினைப்போம், நான் அப்படிலாம் கிடையாது, நான் எனக்கு இயேசு எனக்கு ரொம்ப சம்மந்தமே கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனை முன்குறிச்சா கர்த்தர் அவனை தொட்டே தீர்வார். அவர் உருவாக்கும் போதே வச்சுதான் திட்டங்களை உருவாக்கி தான் கர்த்தர் இந்த உலகத்திலே கொண்டு வந்துட்டு இருக்காரு. சரியா? கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. அதனால நாம எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. சரியா? நம்முடைய காலங்கள் எதுவுமே தெரியாது. நன்மைகள் எல்லாம் தேவனுடைய கருத்துல இருக்கு. காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. நம்ம நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. சரியா? இரவுல என்ன நடக்கும், காலையில என்ன நடக்கும், அப்படி யாரும் நிதானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தானே. இல்லைன்னா 10 நாளைக்கு முன்னாடியெல்லாம் இப்பவுமே எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்லுதானே முதல்ல நாளைக்கு எதையுமே கணிக்க முடியாது. நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு கணிக்க முடியாது, அதை சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அதுதான் கர்த்தர். சரி? அப்ப படைப்புகளின் தேவனா இருக்கிறார் கர்த்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரியா? எனக்கு ஆண்டவரை தெரியாது. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அந்த காலகட்டங்கள் வரும்போது கர்த்தர் அறியக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அவ கர்த்தர் சரி நம்ம கூட பேசுகிற தேவனா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஏன்னா அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு. சரியா? அப்ப அவர்கிட்ட சரி நம்ம இவ்வளோ நாள் இப்படி கேட்டது இல்லையே. இயேசு நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். சரியா? நம்ம இயேசு அறிஞ்சது கிடையாது. அவர் தன்னை வெளிப்படுத்துறதுனால நான் அறிஞ்சு கொண்டேன். சரியா? முகமுகமாக பேசுகிற தேவனா இருக்கிறார் நம்முடைய தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? முகமுகமாக பேசுகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல பேசுகிறார். ஒரு தகப்பன் சுமக்கிறது போல தோல்ல சுமக்கிறாரு.
இயேசு கிறிஸ்துவோட வாழுகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது, வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய அருமை பெருமை இயேசுவோட வாழுகிறவங்களுக்கு மட்டுமே தெரியும். அதை அவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். மித்த அவங்களும் என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு, இயேசுவோட அன்பு அளவில்லாத அன்பு. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, சரியா, பரிசுத்தப்படுத்துறதே ஆண்டவர் தான், சரியா. அந்த பிள்ளைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அது இந்த உலகத்துக்கு வரும்போதே கர்த்தர் கரங்களால் பரிசுத்தப்படுத்தி தான் இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. பிறந்த பிள்ளைங்க என்ன தெரியும், ஒன்றும் தெரியாதுல்ல. ஆனால் அது அந்த ரட்சிப்பின் காலம் வரும்போது, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிற காலம் வரும்போது அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் கர்த்தர் என்ன கருவிலே தெரிஞ்சுக்கிட்டு. அது வரைக்கும் அவங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் தெரியாது. என்ன இயேசு இயேசுன்னு சொல்லுதீங்களேப்பா, ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரியே சொல்லுதீங்களே, எங்களுக்கு வருத்தமே கிடையாதா, எங்களுக்கு ஏகப்பட்ட பாடு அப்படிலாம் பேசுவாங்க. இயேசு அறிஞ்சவங்களுக்கு ஒரு பாடு கிடையாது. ஏன்னா கர்த்தர் எல்லாமே அவர் சிலுவையில் அரைந்து கொண்டார் என்பதால் சிலுவையில் அரைத்து விட்டார், சரியா. மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் மீறுதல் எல்லாத்தையும் கர்த்தர் சிலுவையில் அடைக்கப்பட்டதுனால நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, சமாதானத்தை தந்துடுவார். ரட்சிப்பு வரும்போது கர்த்தருடைய சமாதானம் நம்ம இருதயத்தில் விளங்கும், இருதயத்தில் சமாதான கிரியை செய்யும், சரியா. எதுவுமே பயப்பட மாட்டாங்க. நாளைக்கு இது இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு கூட அவங்க கலங்க மாட்டாங்க. ஏசு அறிஞ்சு தேவனோடு வாழுகிறவர்கள் ஒரு காரியத்துக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பல போகிற காரியமாக இருந்தாலும் சரி, பல பிரச்சனைக்கு சால்வு கிடைக்காம இருக்கிற நேரத்துலேயே கிறிஸ்தவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரும் என்ன செய்வாங்க, தேவனிடத்துல முழங்கால் பண்ணிட்டு தேவனிடத்துல ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்துல தெரியப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரத்தோட முதல்ல தேவனிடத்துல சொல்லு, மனுஷன்கிட்ட சொல்ல வேண்டாம், தேவனிடத்துல சொல்லு. கர்த்தர் ஸ்தோத்திரத்தோட தேவனிடத்துல உங்க கவலையெல்லாம் சொல்லிருங்க. அப்ப தேவ சமாதானம் உங்க இருதயங்களை நிரப்போம். அப்ப நாம சொல்ல வேண்டியது ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவரு நம்ம ஜெபத்தின் மூலமா நம்முடைய மனதின் காரியங்களை அறிந்து கொள்வார். இதெல்லாம் வேண்டிய ஜெபத்துல சொல்லியிருக்கிறா, இதெல்லாம் இந்த பிள்ளை நம்மகிட்ட நம்பி சொல்லிருச்சேன், இந்த பிள்ளைக்கு நம்ம உதவி செய்யாம யார் உதவி செய்வான்னு கர்த்தர் அந்த நிமிஷத்துலேயே கிரியை செய்ய ஆயத்தமாயிருவாரு. அதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மகத்தான ஒரு கிருபை, சரியா. மகத்தான கிருபை. ஜெபத்தை கேட்குறாரு. ஜெபம்னா என்ன, தாப்பட்டு பேசுறது போல பேசுறது தான் ஜெபம். ஜெபம்னா கிறிஸ்தவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்மளுக்கு ஜெபிக்க தெரியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன்னுடைய காரியங்களை நீ என்ன செய்கிற, தேவனிடத்துல சொல்கிற, இதுதான் ஜெபம், சரியா. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்ம ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி நிறைய பாடுகள், ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அறிஞ்ச நாட்கள் முதல் கர்த்தர் அந்த பழுவான காரியங்களை, கனமான மனசுக்குள்ளே போட்டு பாரப்படுத்திட்டு இருக்கிற கவலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துட்ட சொல்லும் போது எல்லாம் அவரே ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருந்தார், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருந்தார். அதுதான் தேவ பிள்ளைகள் எப்பவுமே கிறிஸ்தவங்க எப்பவுமே சந்தோஷத்தின் காரணம், ரகசியம். அங்கே பிரச்சனை கூட தேவன்ட்டு சொல்லியிருப்பாங்க, பிரச்சனை கூட தேவன்ட்டு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மூலமா தேவன்ட்டு சொல்லிட்டு அவங்க படித்து இருப்பாங்க. கர்த்தர் மீது காரியங்களை அவர் கற்றுக்கொள்வார். ஏகோவா ஈரா இருக்கிறார் நம்முடைய தேவன். ஏகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். நம்ம இயேசு கிறிஸ்துவோட ஒரு நாமத்தின் பேர் என்னது, ஏகோவா ஈரே. அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளைக்காக. ஏன் நாளைக்கு நீ கவலைப்படாத, இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருந்தியா, காலையில எழுந்திரிச்ச நைட்டு வரை எல்லா காரியமும் ஒழுங்காக நடக்குது, நாளை தினம் ஒரு நாள் பிறகுதான் நீ அறியாயே, சரியா. அப்போ ஒரு நாள் அடுத்த நாள் மறுநாள் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு நாளைக்காக கவலைப்படாதுங்க. நாளைக்கு எப்போது மாதிரி நீ என்ன செய்கிற, காலையில் ஜபிக்கிற, அந்த நாள் ஃபுல்லாக ஏசோட சமாதான கிருபை நம்மளை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளையும் நம்ம சமாதானத்தின்
நடக்க பழகி இருப்பதால் நம்மளுக்கு ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. அப்போ சும்மாலாம் என்ன செய்ய மாட்டார். கருவிலே தெரிந்து கொள்ளு, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளுறதுனால கர்த்தர் இவ்வளவு சாக்கியத்தை கொடுக்குறாரு. எப்பா நீ இப்போதான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? நான் உன்னை உங்கள் அம்மா வயிற்றில் வைக்கிறதுக்கு முன்னதே நான் ஒன்றா அறிந்தேன். நீ என்னுடைய பிள்ளை. அந்த காலங்கள் வரும்போது நீ என்ன தேடுவ. அது வரைக்கும் கர்த்தர் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. சரியா? காத்திருப்பு அப்படிங்கிறது ஒரு காத்திருக்க முடியாது. எந்த விஷயத்துக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது, காத்திருக்க முடியாது. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பஸ்ஸு உடனே வந்தால் நல்லாயிருக்கும். சரியா? கடைக்கு போனால் டக்குன்னு நம்மளுக்கு பலசரி சாமான் கடைக்கு போகிறோம், டக்குன்னு நம்மளுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். நிற்க முடியாது, காத்திருக்க முடியாது, 5 நிமிஷம் நிற்க முடியாது, அவ்வளோ பிஸியான இருப்பாங்க. ஆனால் கர்த்தரோ ஒரு தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிஞ்ச கர்த்தர் காலம் எத்தனை வருஷங்கள் வெயிட் பண்ணுற, 30 வருஷங்கள். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது 30 வருஷங்கள் நான் ஆண்டவர் அறியாமல் தான் இருந்தேன். சரியா? அப்போ அங்கே தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிஞ்சவர் 30 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. இந்த பிள்ளை இப்போ அவளுக்கு நம்மளை பற்றி தெரியாது, ஆனால் 30 வயசுக்கு மேலே நல்லா நம்மளை தெரிஞ்சு விடுவான். அப்படின்னா கர்த்தர் காத்திருக்கிறார். அப்போ தேவனே காத்திருக்கிறாரு. சரியா? காத்திருப்பை பற்றி கர்த்தருக்கு நல்லா தெரியும். அது வலி வேதனை எல்லாம் தெரியும். ஏன்னா 30 வருஷம் கர்த்தர் காத்திருக்கிறாருல்ல. சரியா? அதே மாதிரி எல்லாருமே காலங்களோட என்ன தெரியாது, காலங்களோட அத்தியாயம் தெரியாது. சரியா? இப்போ 2030 எப்படி இருக்கோம், 40 எப்படி இருக்கணும், யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் அதுக்குள்ள மனுஷனுக்குள்ள கர்த்தர் இடைப்படுத்தக்கூடிய காலம் வந்துச்சுன்னா கர்த்தர் வருவார். துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே அந்த நிமிஷங்களே மாற்றி விடுவார். சரியா? கர்த்தர் ரொம்ப டீசெண்டான கர்த்தர். நம்முடைய தேவன் டீசெண்டாக இருக்கிறார். என் தகப்பன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை முழு இருதயத்தோடு தேடுவீர்களானா என்ன கண்டுபிடிப்பீர்கள். அப்போ முழு இருதயத்தோடு எவன் என்னை நோக்கி இயேசுவே அப்படின்னு கூப்பிடுக்கிறானா அவனுக்கு கர்த்தர் கண்டிப்பாக வெளிப்படுவார். சரியா? ஆனால் கர்த்தரை நம்ம கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அதிகாலையில் கர்த்தர் கிருபையா புது கிருபையை கொடுப்பார். அதிகாலையில் தேவனோடு ஒரு 10 நிமிஷம் ஜபம் கிருபையை கொண்டு வரும். சரி, அந்த நாள் ஃபுல்லாக பாதுகாக்கும். தேவ சமாதானம் இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஏன்னா காலையிலே தான் சொல்லியிருப்பாள்ல, காலையில் எழுந்திரிச்சு தேவனோடு ஜபத்திலேயே கர்த்தர்கிட்ட சொல்லியிருப்பா, இந்த நாளை ஃபுல்லாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லா திங்கைக்கும் பிள்ளைக்கு பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரே. அப்போ எல்லா தேவைகள் எல்லா மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் காலையில் ஜபத்திலே ஆண்டவரை தெரிவிக்கிறதுனால கர்த்தர் ஜபத்தை கேட்டு அந்த நாள் ஃபுல்லாக நம்மளை ஃப்ரீயாக ஆக்கிடுவார். சரியா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அறியாத நாட்களில் ரொம்ப காவலுக்கு நைட்டு வந்தாலே பயமாக இருக்கும். சரியா? வியாதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நைட்டு. ஏன்னா வியாதியில் படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இரவுங்கிறது பயமாக இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா அவங்க பகல் ஃபுல்லாகவும் என்ன செஞ்சுக்குவாங்க, மாத்திரைப்பட்டு தூங்கிடுவாங்க. அப்போ நைட்லேயும் தூக்கம் வராது. அதனால எப்பப்பா விடியும். இந்த இரவுகள் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும் தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா வியாதியில் இருக்காங்க, வியாதி வருத்தம். சரி, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அடுத்தவங்க தூங்கிட்டு இருந்தாலும் இவங்க என்ன அப்படியே வேதனையிலே பட்டுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வலி. அதனால் ஒவ்வொரு இரவுகளும் அப்படியே ஒரு வியாதியில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்துடுமா. நம்ம சொல்லுவான், ஆறுதலாக வேணா 2 வார்த்தை சொல்லுவான். ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன செய்கிறோம், பகலில் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துருந்தோம். ஒரு ஆள் வியாதிப்பட்டு இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஆரஞ்சு ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு நல்லா இருக்குங்களா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருந்துங்க அப்படி சொல்லிட்டு வந்துடுறோம்.
அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த சொந்தக்கார லீவை பார்த்ததுனால அவங்க ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுவாங்க, என்ன பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராத்திரி இந்த வேதனையில் இருக்கும்போது தூக்கமும் வராமல் பெட்லேயே இருக்கிறவங்களுக்கு யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. சும்மா வேணால் பேசலாம், நல்லா இருக்கீங்களா, இப்போ நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது நல்லா இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் கஷ்டப்படுறது என்ன சொல்லுவாங்க, வார ஆள்கிட்ட எனக்கு தான் கஷ்டத்தை சொல்லி அழ வைக்க மாட்டாங்க. நம்ம தான் கஷ்டப்படுறதா வர்ற ஆளையாவது நம்ம வர ஆள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாதுன்னு மூடி மறைச்சிருவாங்க. இதான் மனுஷனுடைய நிலை. சரியா? பசு எப்போ தான் அழுதுகளாக இருந்தா நம்ம தான் கஷ்டப்படுதா, வர்றவங்களையாவது கஷ்டப்படுத்தாம நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக அனுப்பிடுவாங்க. சரியா? ஆனால் அவங்களுடைய வலி வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை யாரையும் அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. பெத்த பிள்ளைகிட்டனாலும் ஒரு நாள் தான் சொல்ல முடியும், டெய்லி இதே சொல்ல முடியுமா, என்னப்பா இதே உனக்கு வேலையை பற்றி எப்படி சொல்லுவாங்க. யாரும் எதுவுமே சொல்ல முடியாத தூக்கங்கள் மனப்பாரம் அதிகரிக்கும். அப்போது தான் ஆண்டவரை நீ நோக்கி கூப்பிடுவ. சரியா? அதான் ஆண்டவரை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் கூப்பிட முடியும். இயேசுவை தெரிஞ்சிருந்தேன்னா ஏச நோக்கி கூப்பிடும் போது உன் பாரத்தை கேட்டு கர்த்தர் அந்த செகண்ட்லேயே ஒன்று வந்து கர்த்தர் வியாதியிலேருந்து விடுதலையாகவும் முடியும், மன கவலையிலேருந்து விடுதலையாகவும் அந்த இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே முடியும். அது நான் வேணா பகல் என்ன கூப்பிடுறது. அப்போ கர்த்தர் ஒரு வசனத்தில் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை வந்து விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆபத்து காலத்தில் இயேசுவை அறிஞ்சிருந்தா மட்டும்தான் கூப்பிட முடியும். சரியா? நான் கர்த்தர் ஒரு இயேசு கிறிஸ்து ஊழியம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறார். பார்வை இல்லாதவன் சவுண்டை கேட்டு என்ன நடக்கு தேசங்களில், என்ன நடக்கு சவுண்டாக இருக்கு அப்படின்னு கேட்குறான். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து ரோட்டில் போயிட்டு இருக்கிறார் ஊழியத்தின் நாட்களில். அப்போ அவன் இயேசு கிறிஸ்துவ கேள்விப்பட்டிருக்கான். இயேசு கிறிஸ்துவ கேள்விப்பட்டிருக்கான். அதனால அவன் டக்குன்னு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு உரத்த சத்தமாக கூப்பிடுதான். சரியா? அதை கேட்டு இயேசு கிறிஸ்து கொஞ்சம் தூரம் போய் அவன் வார்த்தையை கேட்டு திரும்ப வந்து அவனுக்கு கண் பார்வை உடனே சுகம் கொடுத்தாரு. உடனே அவன் இந்த உலகத்தை பார்த்தான். சரியா? அதே மாதிரி ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு தைரியம் வேணும். முடியாத நேரத்தில், மனுஷன் உதவி செய்ய முடியாத நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்த்து கூப்பிடுதாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக வந்து உதவி செய்வார். என்ன தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் உடனே செய்வார். இப்படி நல்ல ஒரு ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், அனுதினமும் அவரோடு பேசுகிறவங்களாம் காணப்படணும். பேச பேச நம்ம பழக்கமாயிரும். ஆண்டவர்கிட்ட பேச பேச பழக்கமாயிரும். சரியா? அப்போ நல்ல இயேசுவை கேள்விப்பட்டு இருக்கணும். ஒருத்தன் இயேசுகிட்ட ஆசீர்வாதம் பெறணும்னா என்ன செய்யணும்? முதலாவது அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவனாக இருக்கணும். காதில் விழுந்திருக்கணும். இயேசு நல்லவர்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, நம்மளும் ஒருத்தருக்கு ட்ரை பண்ணுவோமே. அப்போ அவன் கேட்டவனாக இருந்தாதான் ஆபத்து காலம் வரும்போது இயேசுவே நோக்கி கூடும்போது இயேசு வந்து உதவி செய்ய முடியும். சரியா? யாரோ கூப்பிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டா நம்ம தான் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். அதனால காதில் கர்த்தருடைய சத்தம், அதான் கர்த்தரை சொல்கிறாரு ஊழியத்தின் பாதையில். அவர் சொல்கிறாரு, காது உள்ளவன் கேட்க கிடவன், இந்த சத்தத்தை காது உள்ளவன் கேட்க கிடவன், கேட்டு மனம் திரும்பினா நான் வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. சரியா? ஏன்னா நானும் இயேசு அறியாத குடும்பத்தில் தான் இருந்தேன். சரியா? ஒரு 30 வருஷம் கஷ்டங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு என்ன கர்த்தர் நல்லாவே வச்சுட்டார். சரியா? அதனால் ஒவ்வொருத்தரும் பாரங்கள் கவலைகள் எதுவும் இருக்குமா, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தேவனோட ஒப்புரவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடும்போது அவர் வந்து நம்மளை விடுவிக்கிற வல்லவராக இருக்கிறார். சரியா? இந்த நாள் ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாருக்குமே கர்த்தர் கேள்விப்பட்டவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட கர்த்தர் அவங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிற கர்த்தாவே. இந்த ஜெபங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆமென்.